நேத்து ஜெஃப்ரி கோவப்பட்டது எனக்கு சரி அப்படின்ற மாதிரி பட்டுச்சு. ஏன்னா இதுவே தீபக்கோ இல்ல வேற யாராவதோ வந்துட்டு சொல்லி இருந்தாங்க அப்படின்னா எல்லாரும் கம்முன்னு அமைதியா போயிட்டு உட்காந்துருப்பாங்க. சோ தர்ஷிகா வந்துட்டு பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இல்லடா எனக்கு தெரியும்டா எனக்குலாம் வந்து கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சீன் போட்டுட்டு இருக்காங்க. ஜெஃப்ரி வந்து இவ்வளவு தடவை சொல்லிட்டு போறப்போ அவங்களுக்கு வந்து சொல்றதுக்கு என்ன வலிச்சுது? ஏன் நம்ம ஜெஃப்ரி தான் அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு இருந்துட்டாங்க. இதுவே ரஞ்சித்தோ இல்ல வந்து மஞ்சரியோ முத்துக்குமரனோ இல்ல வேற யார் இருந்திருந்தாலும் தர்ஷிகாவும் சரி மத்தவங்களும் சரி இப்படி பிஹேவ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா ஜெஃப்ரி அப்படின்றதுனால எல்லாரும் இப்படி பிஹேவ் பண்றது எந்த விதத்திலுமே சரியில்லை. அவ்வளவு எல்லாரும் ஆளாளுக்கு வந்து பேசுறாங்க. அந்த விஷால் எல்லாம் வந்து எவ்வளவு தடவை கேப்டன்னா வந்துட்டு மரியாதை கொடுக்கணும் வாய மூடிட்டு போறான் கேட்டுட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் விஜய் விஷால் வாயில நான் கொலக்கட்டையா வச்சிருந்தான். இந்த சத்யா வந்துட்டு விஜய் விஷால கேட்கறதுக்கு துப்பு இல்ல. அங்க வந்துட்டு விஜய் விஷால் அங்கதானே நின்று இருந்தாரு. ஏன்டா நீ வந்து கேட்க மாட்டியா அப்படின்றத விட்டுட்டு பவித்ரா கிட்ட வந்து கதை அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம வாய விடுறாரு. சோ இந்த வீட்டுல நிறைய பசங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா யார் ஈஸி டார்கெட்டா இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் பேசுறது. விஜய் விஷாலுமே அதே தான் பண்றாரு, சத்யாவும் அதே தான் பண்றாரு, இன்னும் நிறைய பசங்க அதான் பண்றாங்க. யார் வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியா போட்டு அடிக்க முடியுமோ அவங்க போட்டு அடிச்சிடறாங்க. யார் வந்து கேள்வி கேட்கணுமோ அவங்க வந்து கேள்வி கேட்கறது கிடையாது. இது வந்து ஜெஃப்ரிக்குமே பொருந்தும். ஜெஃப்ரியுமே வந்து நிறைய இடத்துல வந்துட்டு பேசாம இருந்தாரு. நேத்து அவர் எடுத்த ஸ்டாண்ட் வந்து பயங்கரமான ஸ்டாண்ட். எனக்கு வந்து ஜெஃப்ரி மேல ஒரு மரியாதை எக்ஸ்ட்ராவா ஒரு மரியாதை வந்துருச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ அதனால இதே மாதிரி ஜெஃப்ரி இந்த கேப்டனா இருந்தா மட்டும் கேள்வி கேட்க கூடாது, மத்த இடத்துலயுமே வந்து ஜெஃப்ரி கேள்வி கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிக் பாஸ் சம்பந்தமான கான்டென்ட் வேணும் அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.